Good morning, students. Unit 1, Asia and Europe. Today is learning Asia and Europe. Page number, part 2. Page number page number 153. 153. Last. Population, the last class, the transport, roadways, railways, populations, waterways. Last class meaning the first transport is the backbone of the economic development of a regions. Many Asian countries are developing the transport network for their economic progress. Roadways is the most common mode in transport in Asia. அதாவது என்னதுன்னா டிரான்ஸ்போர்ட்டை வந்து நம்ம இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் இந்த டிரான்ஸ்போர்ட்டில் அதாவது அதிகமாக என்னதுன்னா அதிகமான இந்த எக்கனாமிக் வந்து கூடுறது இந்த டிரான்ஸ்போர்ட்டால் தான் என்ன பண்ணுது கூடப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாது இந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து முக்கியது என்னது, அது எப்படி வருது, அதெல்லாம் வந்து என்னதில் பார்க்க போகிறோன்னா இப்போ ரிசோர்ஸ் பேஸ் த எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ஏசியா. அதாவது இந்த டிரான்ஸ்போர்ட்டை ஏன் நான் முன்னால் சொல்லி கொடுத்தேன்னா இந்த டிரான்ஸ்போர்ட் தான் லைக் என்னது இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் ஒரு இதுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் ஒரு முக்கியத்துவம் வருது. ஏன்னா அதனால தான் என்னது கூறப்பட்டது. இப்போ எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கே என்னது முக்கியமான ரீசோர்ஸ் என்னது, அதுதான் மினரல் ரிசோர்ஸ். அதாவது என்னது மினரல்ஸ். ஆசியா ஹேஸ் வெரிஃபை த மினரல்ஸ் டெபாசிட்ஸ். It holds an important place in the production of iron, coal, manganese, bauxite, zinc, petroleum, tin, oil and natural gas found in the West Asian countries. One that of world's oil produced in Asia. Among the West Asian countries, iron has the considerable wealth of minerals resource. The important minerals found in Asia. அதாவது என்ன சொல்லுதுன்னா இந்த ஆசியாவில் இந்த முக்கியமாக இந்த கனிம வளங்கள் மினரல்ஸ் அதான் என்னது இரும்பு, நிலக்கரி, மேங்கனீஸு, பாக்சைட், பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ், ஆயில், இதுதான் என்னது முக்கியமான வளங்களாக காணப்படுகிறது. அதில் வந்து அயனை தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஆசியா ஹேஸ் த லார்ஜஸ்ட் டெபாசிட் ஆஃப் அயன் ஒன் இன் த வேர்ல்டு. அதாவது உலகிலே மிக அதிகமாக இரும்பு தாது வளத்தை வந்து எந்த கண்டம் கொண்டு இருந்தால் ஆசியா தான். சரியா, ஆசியா. அதில் வந்து சைனா அண்ட் இந்தியா ஆர் த இம்பார்ட்டன்ட் அயன் டெபாசிட் கண்ட்ரிஸ். அதாவது சைனாவும் இந்தியா வந்து அதிகமான முதலீடு வந்து எதில் போடுது, அயனில் போட்டிருக்கு இந்த பாடத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அதுக்கடுத்து என்னதுன்னா அதுக்கடுத்து எந்த நாடுகள்லாம் இருக்குன்னா டர்க்கி, பிலிப்பைன்ஸ், மலேசியா, தாய்லாந்து, மியான்மர் எக்ஸெட்ரா ஆர் த ஃபியூ அதர் கண்ட்ரீஸ் தட் ஹேவ் அயன் ஒன் டெபாசிட்ஸ். இவ்வளோ நாடுகள் என்ன பண்ணுது இரும்பு தாதில் வந்து என்னது டெபாசிட் பண்ணுது. கோல் இஸ் எ ஃபூசல் ஃபியூல். அதாவது என்னதுன்னா உலகிலே மிக ஒரு எரிபொருள் என்னது fuel. Asia has the largest deposit of coal in the world. China and India are the largest produced of coal in Asia. அதான் என்னதுன்னா சீனாவில் இந்தியாவில் தான் அதிகமாக இந்த கோல் வந்து உற்பத்தி செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. சரியா, அதுக்கடுத்து என்னதுன்னா பெட்ரோலியம் இஸ் எ மினரல் ஆயில். த லார்ஜஸ்ட் பெட்ரோலியம் ரிசர்வ்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் த சவுத் வெஸ்ட் ஆசியா. அதாவது என்னதுன்னா சவுத் வெஸ்ட் ஆசியாவில் தான் அதிகமாக பெட்ரோல் வந்து என்ன பண்ணுது கிடைக்கப்படுகிறது. த இம்பார்ட்டன்ட் பெட்ரோலியம் ப்ரொடியூசிங் கண்ட்ரிஸ் ஆர் சவுதி அரேபியா, குவைத், ஈரான்,
Qatar and UAE, South China, Malaysia, Indonesia, India and Russia are the others important petroleum producing countries in Asia. இவ்வளோ நாடுகளில் குவைத்தில் இருக்குது, ஈரானில் இருக்குது, இந்தியாவில் இருக்குது, தென்சீனாவில் இருக்குது, ஆகிய நாடுகளில் என்ன பண்ணுது பெட்ரோல் வந்து உற்பத்தி செய்யப்படுகிறது. நெக்ஸ்ட் வந்து பாக்ஸைட். India is found in India and Indonesia. India is the largest producer of mica in the world. இந்த வேர்ல்டிலே அதிகமாக மைக்கா தயாரிக்கக்கூடிய நாடு எதுனா இந்தியா தான் சொல்லியிருக்கு. tin the found in the மியான்மர், தாய்லாந்து, மலேசியா அண்ட் இந்தோனேசியா போன்ற நாடுகளில் என்ன பண்ணுது உற்பத்தி செய்யப்படுகிறது. அதுக்கடுத்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அக்ரிகல்ச்சர்ஸ் பற்றி உங்கள் எல்லாத்துக்குமே என்ன பண்ணும் தெரியும், அப்படி தானே? அக்ரிகல்ச்சர்ஸ் இல்லாமல் இன்றைக்கி வந்து என்னது கிடையாது, யாரும் வாழ முடியாது. அழகான ஒரு தமிழ் மொழியில் ஒரு பழமொழி உண்டு, இந்தியாவின் முதுகெலும்பு என்னதுன்னா விவசாயிகள்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் என்னதுன்னா அக்ரிகல்ச்சர்ஸ்க்கு என்ன பண்ணுது முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. அப்படி தான் ஒன்லி அபவுட் 80% என்னது 80% ஆஃப் த டோட்டல் ஏரியா இஸ் இன் ஆசியா அக்ரிகல்ச்சருக்கு தான் மொத்தம் 18% என்ன பண்ணுது முக்கியமான என்ன பண்ணுது ஒதுக்கப்படுகிறது. அக்ரிகல்ச்சர் இஸ் த சீஃப் ஆக்குபேஷன் ஆஃப் த பீப்புள் ஹியர். அதிகமான மக்கள்கள் வந்து இந்த அக்ரிகல்ச்சர்ஸ் தான் என்ன பண்ணியிருக்காங்க, நம்பி இருக்காங்க. த ரிவர் வேலிஸ் இன் சவுத் ஈஸ்ட் அண்ட் ஈஸ்ட் ஆசியா ஹேவ் ரிச் அலுவியல் சாயில். அதிகமாக அலுவியல் சாயிலில் தான் என்ன பண்ணுது இந்த வேளாண்மை வந்து என்ன பண்ணுது நடைபெறுகிறதுன்னு சொல்லப்பட்டுள்ளது. அக்ரிகல்ச்சர் இஸ் இன்டென்சிவ்லி பிராக்டிஸ்டு இன் த ரிவரின் பிளான்ஸ் ஆஃப் ஆசியா. அதிகமாக ஆற்றுப்படுகையில் என்ன பண்ணுது இந்த அக்ரிகல்ச்சர் நடைபெறுகிறது. ஹவ் யுவர் சம் ஏரியாஸ் ஆர் நாட் சூட்டபிள் ஆஃப் அக்ரிகல்ச்சர் practice. India has the largest area of arable lands in Asia. Most of the West Asian countries, அதாவது மேற்கு ஆசிய நாடுகள் அனைத்துமே என்னது இதைத்தான் நம்பி இருக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. ப்ராக்டிஸ் அக்ரிகல்ச்சர்ஸ் ஆக்டிவிட்டீஸ் பேஸ்ட் ஆன் த அவைலபிலிட்டி ஆஃப் ரெயின்ஃபால் அண்ட் சப்ளை ஆஃப் வாட்டர் ஃப்ரம் இக்வார்ஸ் அண்ட் டயர் ரிவர்ஸ். அதான் என்ன பண்ணுது தாய்லாந்து இருக்கலாம், தாய்லாந்து அதுதான் என்னது தாய்லாந்து தான் என்னது இந்தியாவின் அரிசி கிண்ணம், அதாவது என்னது ரைஸ் எனது அரிசி கிண்ணம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு என்பது கூறப்பட்டுள்ளது. ரைஸ் அண்ட் வீட் ஆர் த ஸ்டேபிள் ஃபவுண்ட் கிராப்ஸ் இன் ஆசியா. சைனா அண்ட் இந்தியா ஆர் த லீடிங் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் ரைஸ் இன் த வேர்ல்டு. அதாவது சைனாவில் இந்தியாவிலேருந்து அதிகமாக அரிசி வந்து என்ன பண்ணுது அரிசி மற்றும் கோதுமைகள் வந்து உற்பத்தி செய்யப்படுகிறது. இம்பார்ட்டன்ஸ் ரைஸ் ப்ரொடியூசிங் கண்ட்ரீஸ் ஆர் மியான்மர், ஜப்பான், பங்களாதேஷ் அண்ட் தாய்லாந்து ஆகிய நாடுகளில் வந்து என்ன பண்ணுது மான்சூன் Asia is suitable for rice cultivation because of the abundant rainfalls. அதாவது இந்த நாடுகளில் நம்ம அதிகமாக விளையப்படுகிறது. fertile plains and availability of laborers. Thailand is called the rice bowl of Southeast Asia. ரைஸ் பவுல்னா என்னதுன்னா அரிசி கிண்ணம். தாய்லாந்து தான் தாய்லாந்து தான் இந்த உலகத்தில் ரைஸ் பவுல் என அரிசி கிண்ணம் என்று தாய்லாந்து தான் அழைக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. டு யூ நோ பனாவ் ரைஸ் டெரஸ்? The Bana's rice terraces were built 2000 years ago by the Ifugos people in the Philippines. It is located approximately about 1524 millimeter above sea level. அதாவது மீட்டர் above sea level. அதாவது 1500 கடல் மட்டத்திலிருந்து 1524 மீட்டர் உயரத்தில் இது அமைந்துள்ளது. இங்கே தான் என்ன பண்ணுது இஃபக்ஸ் என்ற பிலிப்பைன்ஸ் மக்களால் தான் இந்த பனாவ் படிக்கட்டு நெல்முறை வந்து என்ன பண்ணுது உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதுக்கு அடுத்து என்ன வீட்னா எல்லாத்துக்கும் தெரியும் கோதுமை, அப்படி தானே? வீட் இஸ் க்ரோன் இன் த
டெம்பரேட் ரீஜன்ஸ் ஆஃப் த ஆசியா என்ன ரஷ்யா, இந்தியா, சைனா அண்ட் பாகிஸ்தான் ஆர் த லீடிங் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் வீட் இன் ஆசியா. மில்டர்ஸ் லைக் bajra, jowar, ragi and sorghum are grown in the dry parts of Asia. அதாவது என்னதுலான்னா கம்பு, கேழ்வரகு, சோளம், மக்காச்சோளம் இதான் என்ன பண்ணுது அதிகமாக விளைவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லுது. There are widely in India, பாகிஸ்தான் அண்ட் எ ஃபியூ கல்ஃப் கண்ட்ரீஸ். அதாவது என்னது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் மற்றும் என்னது கல்ஃப் நாடுகளில் வந்து அதிகமாக காணப்படுகிறது. எ பார்ட் ஆஃப் தீஸ் பல்சி ஸ்பேஸ் அண்ட் ஆயில் சீட்ஸ் ஆர் ஆல்சோ cultivate in various parts of Asia. Jute and cotton. Jute and cotton என்னது சணல் மற்றும் பருத்தி are the important natural fibers in Asia. அதாவது முக்கியமான ஒரு இயற்கை இலைப்பயிர் எது jute and cotton. One third of the world is cotton produced by Asia. அதாவது 1/3 வந்து ஆசியா தான் என்ன பண்ணுது இந்த சணல் வந்து சணல் அல்லது பருத்தி வந்து விளைவிக்கப்படுகிறது என்ன கூறப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட்டு the major cotton producing countries are India, China, Russia and Kazakhstan and Bangladesh are the leading producer of jute. அதிகமாக என்ன பண்ணுது ஜூட் வந்து விளைவிக்கப்படுகிறது. The tropical wheat and dry climate is suitable for sugarcane. அதாவது என்னதுன்னா இந்தியாவில் வந்து என்னது கரும்பு வந்து என்னது அதிகமாக வளர்கிறதுக்கு ஏற்ற காலநிலை காணப்படுகிறது. சுகர்கேன் ஏன்னா இந்தியா, இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ் ஆர் த மேஜர் ப்ரொடியூசர் ஆஃப் சுகர்கேன். அதாவது இந்த 3 நாடுகளில் தான் சுகர்கேன் அதிகமாக விளைகிறதுன்னு சொல்லப்படுது. அடுத்து என்னதுன்னா நெக்ஸ்ட்டில் காஃபி, டீ, ரப்பர், பிளாம் ட்ரீஸ் அண்ட் கொக்கோ ஆர் இம்பார்ட்டன்ட் பிளான்டேஷன் கிராப். அதான் என்னென்னா காஃபி, டீ, ரப்பர், கொக்கோ மற்றும் பனை போன்ற மரங்கள்லாம் இங்கே இந்தியாவில் அதிகமாக காணப்படுகிறது அப்படின்னு கூறப்பட்டுள்ளது. இது ஸ்ரீலங்கா, தாய்லாந்து, வியட்நாம், மலேசியா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் நிறுவனது காணப்படுகிறது. மலேசியா அண்ட் தாய்லாந்து ஆர் லீடிங் ப்ரொடியூஸ் ஆஃப் நேச்சுரல்ஸ் ரப்பர். அதாவது இயற்கை ரப்பர் வந்து அதிகமாக எங்கே காணப்படுகிறதுனா மலேசியா அண்ட் தாய்லாந்தில் வந்து என்ன பண்ணுது அதிகமாக காணப்படுகிறதா கூறப்பட்டுள்ளது. டேட்ஸ் எனது பேரிச்சை. இந்த டேட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு இன் வெஸ்ட் ஆசியா அமாங் த கண்ட்ரிஸ் இன் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு ஈரான். ஏன்னா ஈரானில் தான் அதிகமாக பேரிச்சை வந்து என்னது காணப்படுகிறது. அதாவது இன்றைக்கு நம்ம பார்த்தது என்னது ஃபஸ்ட்டு வந்து என்னது அக்ரிகல்ச்சரை பற்றி ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பார்த்துருக்கோம். இதுதான் என்னது டுடே கிளாஸ். தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து இதன் பின்பகுதியை பார்ப்போம். நன்றி.